இப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, எப்படி மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது அந்தந்த மாநில கட்சிகளுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியமே பாத்தீங்கன்னா 67க்கு பிறகு திராவிட கட்சிகள் மட்டும்தான் இங்க ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. தேசிய கட்சிகள் வந்து அவங்களோட கூட்டணி வச்சுதான் பண்ணுங்க. இன்னைக்கு டிஎம்கே வேணாலும் ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸோட தான் இருக்கிறாங்க, இவங்க பிஜேபி கூட இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்தந்த மாநிலங்களில் என்ன தேவைகள் மக்களுக்கு தேவைப்படும், அதை எப்படி நம்ம எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கொண்டு வர்றது என்பதை நிச்சயமாக இவர்களிடம் கேட்பார்கள். அதற்குரிய ஆலோசனைகளும் மேலிடத்திலிருந்து வழங்கப்படும். 2 பேரும் சேர்ந்து தான் அதை தயார் பண்ணுவாங்க. வெற்றி தான் நம்மளுடைய குறிக்கோள். திமுக ஆட்சியிலிருந்து அகலணுங்கிறது தான் ஒரே குறிக்கோள். அப்படிங்கும் போது அந்த இடத்துல இப்ப இதுல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு, இப்ப நீங்க கொடுக்கறத பார்த்துட்டு நாங்க காப்பி அடிச்சு சொல்றதாங்கிற மாதிரி ஆயிடும். நீங்க ஒரு விஷயம் டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அப்ப திமுக என்ன பண்ணுவாங்க, அதுல இருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவாங்க. அது சஸ்பென்ஸ் ஆகும். இப்ப இந்த கூட்டணியே முதல்ல முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு விமர்சனங்கள் வந்துச்சு. டிசம்பரோட இவங்க கூட்டணி போயிடும், நாளைக்கு போயிடும், இவர் ஒத்துக்க மாட்டாரு, இவர் முதலமைச்சர் கிடையாது, இதெல்லாம் கிளப்பி விட்டது திமுக தான். இங்க எந்த சலசலப்பும் இல்ல. அரசியல் முடிவுரையை எடப்பாடியார் எடுத்திருக்கிறார் அப்படிங்கறத வந்து முதல்வர் அவர்கள் இன்னைக்கு கூட சொல்லியிருக்காரு. இல்ல, அதாவது அவர் தலையில அவரே எழுதிட்டாரு. நான் என்ன சொல்றேன், அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுடைய கட்சி வளர்ப்பு, உங்களுடைய கூட்டணியை பத்தி நீங்க பேசுங்க, உங்க வெற்றி வாய்ப்புகளை பத்தி பேசுங்க. நீங்க மக்களுக்கு கொடுத்த 500க்கு மேல உள்ள வாக்குறுதிகளை என்ன நிறைவேற்றிருக்கங்கிறத நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. மக்கள் முடிவு பண்ணட்டும். எடப்பாடியார் அவர் தலையில எழுதட்டும், என்டி அவங்க, அதை பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க?